அண்ணி குடிக்க ஏதாவது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. உண்மையான உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது. அந்த உண்மையான உழைப்ப யாராலையும் திருடிக்க முடியாதுங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம். நீ நேர்மையா உழைச்ச. இன்னைக்கு உன்னை தேடி ஜப்பான்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? அப்போ நாம அனுப்பின சாம்பிள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? எல்லாமே பல்க் ஆர்டர் செஞ்சலி. கூடிய சீக்கிரமே உலகம் முழுக்க நீ டிராவல் பண்ண போற. நம்ம இன்ஜினோட டிமாண்டு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதான் உனக்கு சம் அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட்வான்ஸா? குமார் சார். அதை கொண்டா. இந்தாங்க சார். இதுல 20 lakhs எழுதியிருக்குமா. நீ உடனே போய் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வா. இட்ஸ் a பிகினிங் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டிலேயே முக்கியமான என்டர்பிரனரா நீ மாற போற. ஆமா, செக் கொடுத்திருக்காங்க. நீங்க உட்காருங்க சார். அத்தை, ஃபோன். யாரு? மாமா. மாமாவா? ஆமா அத்தை, சிவராமன் மாமா கால் பண்ணிருக்காரு. பேசுங்க அத்தை. எங்க எங்க? லட்சுமி, ஐயோ, எப்படி இருக்கீங்க நீங்க? ஏங்க எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டேங்கிறீங்க? வரேன் லட்சுமி. நான் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரோடையும் மிச்ச காலத்தையும் நான் வாழ்வேன் லட்சுமி. இப்ப நிலைமை கொஞ்சம் சிக்கலா இருக்கு லட்சுமி. கொஞ்சம் புரிஞ்சுக்க லட்சுமி. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி தாங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைல்ல? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கேன் லட்சுமி. ஒரு நல்ல குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த குடும்பத்தை கண்ணுங்கருத்தமா பாத்துக்கோ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சுமி. நேரத்துக்கு சாப்பாடு, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ப்ராப்பரா வைத்தியம் பார்க்கறாங்க. மருந்து மாத்திரை கூட கரெக்டா கொடுக்கறாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை லட்சுமி. நீங்க பேசுறத கேட்கும் போது என் மனசுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நீங்க எங்க கூட இல்லையேங்கிற வருத்தம் இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அந்த முகம் தெரியாத நபர் யாரு சார்? அது மட்டும்தான் ப்ளீஸ். ப்ளீஸ்மா, அது மட்டும் கேட்காத. இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு எனக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதையும் மீறி நான் சொன்னா அது தப்பாயிரும்ல. நீ நல்லா இருக்கணும், அது போதும்ல அவங்களுக்கு. உன்னை இப்படி உச்சத்துல உட்கார வச்சு பார்க்கணுங்கிறது அவங்களோட ஆசை. அது நிறைவேறினாலே அவங்களுக்கு சந்தோஷம் தானே. சார், என் பொண்ணு துளசி தானே இந்த உதவி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ சொல்லிதானே நீங்க வந்திருக்கீங்க. சத்தியமா இல்லம்மா, இது வேற ஒரு ஆள். பட் அது யாருன்னா என்னால சொல்ல முடியாது. சார், நான் ஒரு தனி மனுஷியா போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பெருசா எந்த பின்புலமும் இல்லை சார். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்க அப்பா இருந்த வரைக்கும் அவருடைய வருமானத்தை வச்சுதான்
இந்த குடும்பமே ஓடுச்சு. ஆனா அவர் காணாம போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நடத்தவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். அப்போ என் கையில கிடைச்சதுதான் சார் இந்த மிஷனுடைய ஐடியா. இதை டெவலப் பண்றதுக்கு எத்தனையோ பேர் எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்காங்க சார். நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அது நீங்க சொன்ன அந்த நபருக்கு தான். இன்னைக்கெல்லாம் 5000 ரூபாய்க்கு உதவி பண்ணிட்டு 50,000 ரூபாய்க்கு ஃபிளெக்ஸ் வைக்கிறாங்க, ஊரெல்லாம் சொல்லி காட்டுறாங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்க. ஆனா என் வாழ்க்கையே மாத்தின, முகத்தை கூட காட்டாம இருக்கிற அந்த மனுஷனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சார். அந்த மனுஷனை நான் நேர்ல பார்க்கணும் சார். நான் அவர்கிட்ட ஏன் எனக்கு உதவி பண்ணீங்கன்னு ஒரு வாட்டி கேட்கணும் சார். ரைட் டைம் வரும்போது நீயே அவங்கள பாப்பம்மா. நான் வரேன். வாங்க சார். நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிற அஞ்சலி, ஆனா நான் நேர்ல வந்து நின்னா நீ என்ன வெறுத்துருவ. இந்த உதவி மொத்தத்தையும் தூக்கி வீசிடுவ. அப்புறம் உன் லட்சியம் நிறைவேறாது. நீ நினைக்கிற உயரத்தை உன்னால அடைய முடியாது. அதனால முகம் தெரிஞ்ச கெட்டவனா இருக்கிறத விட உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முகம் தெரியாத நல்லவனாவே இருந்துட்டு போறேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் அஞ்சலி. எம்எல்ஏ ஆகாம தோத்ததுக்கு அப்புறமும் உங்க திமிரும் இன்னும் போகலல்ல? மிரட்டுறீங்க. இவங்க எங்க தொகுதியில தோத்துட்டு மண்ண கவின நம்ம தோல்வி வேட்பாளர் மீனாட்சி இருக்காங்கல்ல, அவங்க இந்த கடைக்குள்ள யாருமே இருக்க கூடாதான். அவங்களே தனியா ஷாப்பிங் பண்ணணுமா. எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லனா நம்மள பேச விடாம பண்ணிடுவாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க மேடம், ஏதோ டயலாக்லாம் விட்டீங்க, இப்ப விடுங்க, நல்லா மிரட்டுங்க மேடம். ஏய், என்ன அசிங்கப்படுத்துறியா? வீடியோ எடுக்காத. யாரோட பெர்மிஷன் கேட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க? ஓ, நீங்க எங்களை யாரோட பெர்மிஷன்ல மிரட்டுறீங்க? நீங்க மிரட்டலாம், நாங்க வீடியோ எடுக்க கூடாதா? உங்கள மாதிரி 3rd கிரேட் பொம்பளைங்கிட்ட பேசுறதே அசிங்கம். மேடம் 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 நில்லுங்க மேடம். இந்த மாதிரி 3rd ரேட் பொம்பளைங்க பின்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓட்டு பிச்சை கேட்டு தெரு தெருவா அலைஞ்சிங்க. அத மறந்துடாதீங்க மேடம். நாங்க கூட உங்களை செலக்ட் பண்ணல. கேவலமா தோத்துருக்கீங்க. அதெல்லாம் மறந்துடாதீங்க. போங்க.